அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று 27 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் பால் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் வரும் 29ஆம் தேதி சென்னை கலெக்டர் அலுவலகம் முன்பு அதிமுக கண்டன போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தகவல் தொடர்பின் தொழில்நுட்ப மையத்திலிருந்து முதல் நிகழ்ச்சியாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்களுக்கு பயிற்சி திட்டத்திற்கான மின் ஊடக தொழில்நுட்ப மூலம் அதனை தொடங்கி வைத்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ நாட்டு தமிழர்களுக்கு எதிராக ராஜபக்ச ராணுவத்தினர் தமிழர்களை கொன்று கூப்பதில் ரத்த வெறியாட்டம் ஆடியதில் அம்பலத்துக்கு வந்தே தீரும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி சட்டசபையில் இன்று திமுகவினர் தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு இந்தியாவின் உயரிய விருதை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததற்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஊழல்வாதியான கருணாநிதிக்கு உயரிய விருதா என்று பல கேள்விகளை அவர் கேட்டதால் புதுச்சேரி சட்டசபை சபாநாயகர் அவர்களை இன்று முழுவதும் சஸ்பெண்ட் செய்ததாக புதுச்சேரியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியா முழுவதும் மேலும் 7 IIM படிப்புகளுக்கான கல்வி நிறுவனங்களை தொடங்க இருப்பதாகவும் இதில் தமிழகத்தில் திருச்சியில் IIM தொடங்க இருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. புதுடெல்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்ததாகவும் இதில் பஞ்சாயத்துகளில் 50% இடத்தை பெண்களுக்கு ஒதுக்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் ஆனந்த் சர்மா அவர்கள் புதிய ஏற்றுமதிக்கான அரசின் கொள்கைகளை வெளியிட்டிருப்பதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளில் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான பல வழிமுறைகளை இதில் அவர் குறிப்பிட்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி சார்பில் ஈழ தமிழர்களுக்கு தனி சுதந்திரம் அளித்து ஈழ தமிழ்நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் ஈழத்தமிழ் அகதிகள் வாழ்விடங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தமிழகம் எங்கும் தமிழ் தேசிய எழுச்சி நாள் போராட்டம் பல இடங்களில் மிக சிறப்பாக நடந்ததாகும். பல்லாயிரக்கணக்கான போராட்ட தகில் இதில் கலந்து கொண்டு போராட்டத்தை நடத்தியதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்தியாவில் பன்றிக் காய்ச்சலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டு வரும் நிலையில் இதுவரை இந்தியா முழுவதும் 88 பேர் உயிர் இழந்ததாகவும் இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனா முதலிடத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 800 தீவிரவாதிகள் பதுங்கி செயல்பட்டு வருவதாக ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருப்பதாக ஜம்முவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியிடப்பட்ட ஜஸ்வந்த் சிங் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில்
அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு எதிராக இனவெறியை தூண்டி அட்டூழியம் செய்த வெள்ளையர்களைப் போல இந்தியாவில் உள்ள மன்னியர் மைந்தர்களுக்கு எதிராக தீவிரவாதி போல் அத்வானியும் அதனுடைய கூட்டமும் செயல்படுகிறது என்று அவர் வன்மையாக கண்டித்திருப்பதாக டெல்லியிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜப்பானில் நடைபெறும் 33வது ராணுவ அதிகாரிகளுக்கான மாநாட்டில் இந்தியாவின் தலைமை ராணுவ அதிகாரி தீபக் கபூர் அதில் கலந்து கொண்டு உரையாற்றியதாக டோக்கியோவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரம் 2001ஆம் ஆண்டு தாலிபான்களால் தகர்த்து எறியப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் இன்னும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நிலையில் உயிரோடு இருப்பதாகவும் மேலும் பல தாக்குதல்களை அமெரிக்கா மீது நடத்த அவர்கள் தயாராக இருப்பதாக அமெரிக்க ராணுவ தளபதி மைக் முல்லன் எச்சரித்துள்ளதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 27 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் சுத்தமாக மேகமூட்டங்களே காணப்படவில்லை. இன்று வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.